சத்யராஜ் அவர் தான் வந்து ரஜினி சாரோட ஃப்ரெண்டு. அவரை கொன்னுடுறாங்க. ஏன் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு காட்டவே இல்லை. ஈவன் தோ அவர் வந்து வில்லன் கேங் கண்டுபிடிச்சிருக்கட்டும், ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும். ஆனால் கொன்னது ஏன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அது சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷோபின் அவர்களோட ஷோபின் தான் வில்லன். ஒரு ஒரு முக்கியமான வில்லன் வச்சுப்போம். ஷோபின் வந்து ஸ்ருதிஹாசனை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுவார். இந்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு, கொன்னுடுவேன் அப்படின்ற ஒரு மேட்டர் சுச்சுவேஷனில் ரஜினி சார் வந்து ஷோபினோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டுவார். நீ அவளை விடு, நான் அவளை விடுறேன், இல்லையா நான் இவளை கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுவார். அப்போ வந்து ஷோபின் வந்து ஸ்ருதிஹாசனை விட்டுருவான். இந்த ஷோபினோட ஷோபினோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் எப்படியே தப்பிச்சு வந்துடும். தப்பிச்சு வந்து அதே ஸ்ருதிஹாசனை வந்து திருப்பி பார்த்து ரஜினி சார் தான் கூட்டுற சொன்னார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்ருதிஹாசனை போவாங்க. ஏங்க நீங்கள் தானங்க பார்த்தீங்க, அவரை வச்சு மிரட்டுறாங்க, அவர் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி தானே பார்த்தீங்க. அவ்வளவும் பார்த்துட்டு அதே கேரக்டர் இந்த கேரக்டர் கூட திறந்து போயிடும். இது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு வந்து நாகார்ஜுனா அவர்களுக்கு வந்து ரஜினி சார் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனால் எங்கே பார்த்தோன்னே தெரியாது. அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். படம் முழுக்க நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் என்ன இன்னுமா தெரியலன்னு அப்போ கேட்பாரு. அது இத்தனைக்கும் ரஜினி சார் வந்து நாகார்ஜுனா வந்து சின்ன பையனை பார்த்துருப்பாரு. ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்கு. நாகார்ஜுனா வந்து ரஜினி சாரை வந்து கரெக்டான ஒரு ஏஜில் பார்த்து அந்த ஃபேஸ் மாறாத சமயத்தில் பார்த்துப்பாரு. இவருக்கு ஞாபகம் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்ததா கதையில் காட்டியிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் வந்து இருந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் ரஜினி சாரோட ஒய்ஃபும் சத்யராஜ் சாரோட ஒய்ஃபும் மொத்தமாக ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்க 2 பேர் இறந்துட்டதா ஒரு ஒரு லைன் வரும். 30 வருஷமா இப்போ வந்து 30 வருஷமா வந்து தன்னோட குடும்பத்தையே பார்க்காம ரஜினி சார் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் ஒய்ஃபையும் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு. ஒய்ஃபையும் ஒய்ஃப் இறந்தது கூட போகாத மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க. அது எப்படி ஒய்ஃப் இறந்தது கூட போகாமல் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிஸ்கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி சில சில ஃப்ளாஸ் இருக்குது.